திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கந்தூரி விழா நடத்த தடை கோரிய வழக்கு. அரசு மற்றும் தர்கா தரப்பு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆடு, கோழி பலியிடவே தடை விதிப்பு. கந்தூரி என்ற வார்த்தையை பயன்படுத்த தடை இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அரசு தரப்பு விளக்கம். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளார். அமைச்சர் ஏவா வேலுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்ந்து போர்டாஜோ நிர்வாகிகள் பேட்டி. முதலமைச்சரின் அறிவிப்பை பார்த்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு. ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமர குருபரனின் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்தது போலீஸ். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேர்தல் வாக்குறுதி எண் 311 என எழுதி கிரீடம் போல் அணிந்து போராட்டம். மெரினா கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி. வேறு எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் சுமார் 7.5 லட்சம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம். பட்டியலில் ஆட்சேபனை குறித்து 9,535 பேர் படிவம் 7 விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். வருகிற 19ஆம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு. தஞ்சை செங்கிப்பட்டியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறுகிறது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் செயலி நாளை அறிமுகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைக்கிறார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயரை மறைக்க முயற்சி என இபிஎஸ் அறிக்கை. தனிப்பட்ட வன்மத்தை விடுத்து பல்கலைக்கழக இணையதளத்தில் எம்ஜிஆர் பெயர் புகைப்படத்தை மீண்டும் வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாமக்கல்லில் பாதாள சாக்கடையில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம். தவறு என்பது ஒருமுறை நிகழ்வது, மீண்டும் மீண்டும் நடப்பது நிர்வாக சீர்கேட்டால் நடந்த கொலை என்றும் இபிஎஸ் காட்டமான விமர்சனம். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள வேண்டும். பிற மாநிலங்களில் இருந்து வரும் போதைப் பொருட்களை தடுப்பது மாநில எல்லையில் உள்ள காவல்துறையின் பொறுப்பு எனவும் அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்கிறது என அக்கட்சியின் எம்பி ஜோதிமணி எக்ஸ் தளத்தில் பதிவு.
தமிழ்நாடு காங்கிரஸ் தொடரும் உட்கட்சி பிரச்சினைகள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்துவதாகவும் வேதனை. காங்கிரஸ் குறித்து ஜோதிமணி கூறியிருப்பது ஒப்புதல் வாக்குமூலம் என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. திமுக கூட்டணியில் சலசலப்பு ஆரம்பிக்க தொடங்கியிருப்பதாகவும் விமர்சனம். பொது வாழ்க்கையில் தமிழகத்தின் காலடிப்படாத இடங்களே இல்லை என்ற அளவிற்கு நடைபயணம் சென்றவர் வைகோ. வைகோவின் சமத்துவ நடைபயண நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அரசின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை மூலம் ஓரளவுக்கு பலன் கிடைத்துள்ளது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை மீட்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் பேச்சு. வைகோவின் நடைபயணத்தை புறக்கணித்து காங்கிரஸ் கட்சி. அழைப்பிதழில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் இருந்ததால் முடிவு என தகவல். புழல் சிறைக்குள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கிடையே மோதல். மோதலை தடுக்க முயன்ற சிறை அலுவலருக்கு லேசான காயம். பராசக்தி படத்தை வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தனது கதையை திருடி எடுத்ததாக இணை இயக்குநர் ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. அரசு நிலம், நீர்நிலைகள், பூங்காக்கள் ஆக்கிரமிப்பு புகார் குறித்த விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். இல்லையெனில் ஒழுங்கு நடவடிக்கை என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் பஞ்சமாதேவி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் பதவி நீக்கம். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆவணங்களில் திருத்தம் செய்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்து. விபத்தில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். கோவையில் நில மோசடி வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. வழக்கின் அசல் எஃப்ஐஆர் கோவை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சுகாதாரமற்ற குடிநீர் குடித்ததால் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். நகராட்சியில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கம். ஆந்திராவில் வங்கியில் கொள்ளை போன 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மீட்பு. வடமாநில கொள்ளையர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. கார்கள், ஜீப்புகள், வேன்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கான ஃபாஸ்டாக் பெற KYV தேவையில்லை. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். போராட்டக்காரர்களின் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்க தயார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சு.
33வது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். இந்திய ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் ஜனவரி 3 முதல் விளையாடுகிறார்.